யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம். நமக்கு வாழ்க்கையில் எல்லாமே நமக்கு இருந்தாலும் வீடு வாசல் பங்களோ அது இதெல்லாம் இருந்து ஒரு மனிதன் இறை சிந்தனை இல்லாவிட்டால் என்னை பொறுத்த மட்டிலும் வேஸ்ட்டு வாழ்க்கை, லைஃப் ஒரு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா நம்ம வாழ்க்கையில் ஒரு இறுதி அப்படின்ட்டு வரும் பொழுது, அந்த ஒரு இறுதி நிலைன்னு வரும் பொழுது வாழ்க்கையில் அப்போ தான் நம்ம உணர்வோம், எல்லாம் இருந்தோம் போனோம் மகிழ்ச்சியாக வாழணும். அதுக்காக வேண்டி வாழக்கூடாதுன்னு இல்லை. வீடு வாங்க, கார் வாங்க, நல்லா இருங்க, எவ்வளோ கார் வேணாலும் வாங்க, என்ன மாதிரி வீடு வாங்க, மகிழ்ச்சியாக இருங்க. ஆனால் அந்த இறை சிந்தனையை விடக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு நம்ம வீட்டில் வழிபாடு செய்கிறோமா, இல்லை பிராண பயிற்சி, தியானம், கடவுளை பிரார்த்தனை செஞ்சுட்டு தியானம்லாம் செய்யணும். இந்த மாதிரி செஞ்சுட்டு வரும்போது இறை சிந்தனையோடு நம்ம வாழ்கிறோம். அந்த வாழ்க்கை தான் சிறப்பான வாழ்க்கை, ரொம்ப ஒரு சிறந்த வாழ்க்கை. இறைவனுக்கு எல்லாமே சமந்தான். நான் என்ன சொல்கிறேன்னா, இறைவன் முன்னால் நீங்களும் நானும் எல்லாமே சமந்தான். நான் உயர்ந்தோ தாழ்ந்தோ யாரும் கிடையாது. அப்புறம் காலப்போக்கில் நமக்கு அது வழிபாட்டு மூலம் அனுபவமாக தெரிஞ்சது. மனம்தான் ரொம்ப முக்கியம் ஒரு மனிதனுக்கு. நீ என்ன மாதிரி எப்படி வேணாலும் இருந்துக்கலாம், மனம் தூய்மை இல்லைன்னா இறைவனோட அருள் பெறுவது இயலாத காரியம். யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம்.